உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. லூக்கா 4 பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரினாலே அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. கொண்டு போகப்பட்டார். இயேசு 40 நாள் அளவும் அங்கே சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இயேசு அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. உபவாசம்னு சொல்லிட்டு ஊர் சுத்தக்கூடாது, ஜெபிக்கணும். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. உபவாசம்னு சொல்லிக்கிட்டு சொந்த சொக்காரத்துல கல்யாணம் வந்துச்சு, கல்யாண வீட்டுக்கு போக கூடாது. கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்து. உபவாசம் தீர்மானிச்சுக்கிட்டு உபவாசத்தை சொல்லிக்கிட்டு பக்கத்துல போகாட்டி தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு யோசிக்க கூடாது. ஐயா, அவங்க எல்லாரை பார்க்கலும் மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ளதே. உபவாசம் தெய்வத்தோடு கூடி வாழுதல். அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வத்தோடு சார்ந்திருப்பது, தெய்வத்தோடு சேர்ந்திருப்பது. ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ சமூகத்தில் அடக்கி ஒடுக்கி, ஆண்டவரே நீர் என் காரியத்துக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா தன் ஜனங்களோடு கூட உபவாசித்த உபவாசம் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கிற்று. எண்ணி பார்க்கவே முடியவில்லை. அலங்கம் கட்டப்படுகிறது. கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. தானியேலுடைய உபவாசம் சரித்திரத்தையே மாற்றுகிறது. எஸ்தருடைய உபவாசம் ஒரு பெரிய மாட்சிமையை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய உபவாசம் தேவனுடைய பிள்ளை அன்று முதல் இயேசுவின் கிரியை, அற்புதமான செயல். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு உபவாசித்த பிற்பாடு, வாசித்து பாருங்கள், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. உபவாசம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, உண்மையான உபவாசம் ஆவி ஆத்தும சரத்தை ஒடுக்கணும். ஹல்லேலூயா. 10 நாள் உபவாசம் இருந்தா வெயிட் குறையணும். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்து. நிறைய பேருக்கு உபவாசம் இருந்தா வெயிட் குறையாது. ஆமென். உபவாசித்தா இருக்கிற சைஸும் குறையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா காலையில் உபவாசத்துக்கு போதும், அது கட்டியா சாப்பிடக்கூடாது, பலமா சாப்பிடலாம், கூழா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு உபவாசம் இருக்கு. இதுக்கு பேர் உபவாசம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் என்று சொல்ல வரவில்லை. நீ உன் ஆவி ஆத்தும சரீரத்தை அடக்கி சாப்பாடை வெறுத்து உலகத்தெல்லாம் வெறுத்து தேவ சமூகத்தில் கூடியே வாழணும், கர்த்தரோடையே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி உபவாசத்துக்கு நிறைய அச்சடையாளம் எல்லாம் சொல்லியிருக்கார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவ சமூகத்தில் உபவாசித்து கர்த்தரோடு கேட்பாய் என்றால் இயேசுவுடைய உபவாசத்துடைய பலன் என்ன? வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியானவருடைய பலனால் நிரப்பப்பட்டார். ஆமென். அவருடைய கீர்த்தி ஊரு உலகமெல்லாம் சொல்ல தொடங்கினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அர்த்தம் என்ன? உபவாசத்துடைய பலன் கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துவார். உன் ஆண்டவர் கனப்படுத்துவார், கர்த்தரை உயர்த்துவார். உன் காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது.